லட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காது, ஆனால் செய்ய தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூந்தி பொரிக்காமல் ஈஸியாக லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒரு முறை லட்டு செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். இனி அவங்க கடைகளில் கேட்க மாட்டாங்க, வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி தான் கேட்பாங்க. அந்த டேஸ்டி லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? லட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராமுக்கு இருக்குது. நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த கப்பில் பிடிக்குதோ அந்த கப்பில் அளந்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை அளந்தெடுக்க ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் கம்பல்சரி. அந்த மாதிரி ஊற வச்ச பருப்பு தான் இது. 4 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து கடலைப்பருப்பை கையால் அப்படியே அள்ளி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சுத்தமாக தண்ணியை ட்ரை பண்ணி நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணியை சுத்தமாக ட்ரை பண்ண வேணாம், இந்த மாதிரி கையால் அள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணியை வடித்து இதில் சேர்க்குற பாருங்கள், அதிலே கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேயே குறப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சிடணும். சுத்தமாக பருப்பு தெரியவே கூடாது. அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஊற்றி சொதப்பாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுருக்கிறேன் மிதமான தீயில். அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே மாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரே சைஸில் தான் சேர்த்துக்கணும், சின்னதும் பெருசுமாகவும் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா சின்னதாக இருந்தால் சட்டுன்னு கலர் மாறிடும். ஒரே சைஸுக்கு சேர்த்திங்கன்னா ஈவனாக நல்லா வெந்து வரும். அதே மாதிரி கலரும் மாறக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆனதுமே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். முக்கியமாக கலர் மாறவே கூடாது, மாவு மட்டும் வெந்து வரணும். இந்த 6 நிமிஷம் நல்லா 2 பக்கமே திருப்பி விட்டு இதை நல்லா எடுத்தீங்க அப்படின்னா லட்டுடைய டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ரொம்ப ஓவர் குக்காகவும் ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ 6 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டு எடுத்துருங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இதை குட்டி பீஸுக்களாக பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ நல்லா ஆறிருக்கு. இதை குட்டி பீஸுக்களாக நான் பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு பிச்சு போட்டதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இருக்கக்கூடாது, சுத்தமாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை அரைக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா நல்லா புட்டு பதத்துக்கு அரைக்கணும். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. அடுப்பில் 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அரைச்ச கடலைப்பருப்பை இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். என்ன தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலுமே கடலைப்பருப்பு லைட்டாக பச்சை வாசனை இருக்கும். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுக்கிறதுனால சுத்தமாக வாசனை இருக்கவே இருக்காது, நல்லா மணமாகவும் இருக்கும். லட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா சூடேறி இருக்குது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா அந்த புட்டு மாதிரி நல்லா மலர்ந்து இருக்குது. இந்த மாதிரி வந்ததுமே இதை எடுத்து மூடி வச்சுருங்க. நல்லா மிதமான சூட்டுக்கு இருக்கட்டும். நம்ம ஜீராவை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். நான் கடலைப்பருப்பு எடுத்த கப்புலேயே 1.5 கப்புக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு லட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ சுகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சுகர் நல்லா 10 நிமிஷம் கொதித்து வந்திருக்கு. இப்போ இதுலேயே லட்டு நல்லா மணமாக இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலர். நீங்கள் கலர் விருப்பப்படாதவங்க கலர் சேர்க்காமையும் நம்ம செய்யலாம். இப்போ சுகர் சேர்த்து 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக பிசுக்குத்தன்மை வந்தால் போதும், கப்பி பதம் தேவையில்லை. இப்போ 12 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை செக் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு தொட்டு பாருங்கள், அப்போ தான் பிசுக்குத்தன்மை நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா பிசுக்குத்தன்மையோடு இருக்குது. இந்த பக்குவத்தில் ஜீராவை நம்ம சூட்டோடு இறக்கிடலாம். ஜீராவை நல்லா சூடோடையே நம்ம லட்டில் சேர்த்து கலந்து வச்சிடலாம். மிதமான சூட்டில் இருக்கிற அந்த கடலைப்பருப்பு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அந்த ஜீராவை கலந்துடலாம். அதுக்கு முன்னாடி திராட்சையும் முந்திரியும் சேர்க்க போகிறேன். திராட்சை ஒரு 10, முந்திரி அரை முந்திரியாக ஒரு 10 இது கூட சேர்த்துக்கிறேன். வேறு நட்ஸும் சேர்க்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். அப்படி இல்லைன்னா வெள்ளரி விதை இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஒரு முறை.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் சூடாக இருக்கிற அந்த ஜீராவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முதல்ல ஒரு 2லேருந்து 3 கரண்டி சேர்த்து நல்லா கலந்துருங்க. எல்லாம் நல்லா கலந்த பிறகு மீதி இருக்கிற ஜீராவை திரும்பவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரே டைமில் ஜீராவை ஒன்றா சேர்த்து கலக்கக்கூடாது. முதல்ல சேர்த்து நல்லா கலந்து எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு திரும்பவும் ஜீரா சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரே இதாகவும் ஜீராவை சேர்த்திங்கன்னா சரியாக ஊறாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கும்போது நல்லா ஊறிடும். இப்போ மீதி இருக்கிறதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ கடைசியாக இருக்கிற ஒரு கரண்டி ஜீராவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த ஜீரா சுத்தமாக இல்லை. அப்படியே எல்லாமே நல்லா இழுத்து லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு சரியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக கையில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. லட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு. இனி நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் வீடியோவை வாட்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.